வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி நாம் புதுவிதமான ஒரு டிஷ்ஷோட இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி மீல் மேக்கரில் ஒரு ஃப்ரை, வெரைட்டியான ஃப்ரை, தாளிக்காமல் செய்யக்கூடிய ஒரு ஃப்ரை. இது எப்படி செய்யறதுன்றதையும் பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மீல் மேக்கர் ஃப்ரை செய்கிறதுக்கு இந்த மீல் மேக்கர் ஃப்ரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை எடுத்துகிட்டு நார்மல் வாட்டரில் இந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை பிழிஞ்சி தனியாக எடுத்துக்கலாம். இந்த மீல் மேக்கர் இந்த மாதிரி நல்லா தண்ணியில் பிழிஞ்சி எடுத்துகிட்ருக்கேன். நார்மல் வாட்டரில் தான் ஊற வைக்கணுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி. நம்ம ஒருவேளை கலந்த மிளகாய் பொடி, தனியா பொடி கலந்துருந்தாலும் பரவாயில்ல. தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை, புதினா, கரம் மசாலா, தேங்காய் பால், அரை மூடி தேங்காயில் அரைச்ச பாலுங்க, கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்றதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்ச மிளகாய் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடியை சேர்த்துடலாம். இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துடலாம். புதினா, கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஆயில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் மேலே வச்சிடலாம். ஸ்டவ் மேலே வச்சிடலாங்க. வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். நம்ம கரம் மசாலா சேர்த்தாச்சு. அதோட தேங்காய் பால், போட்டு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி எடுத்துடலாங்க. மூடி வச்சிடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சு நல்லா ஃப்ரை ஆகி வந்துச்சுங்க. கமகமான மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது நான்வெஜ் சாப்பிடாதவங்க எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மீல் மேக்கர் ஃப்ரையை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையாக வருதுங்க. கமகமன் வாசனையோடு அந்த கரம் மசாலா வாசனை ரொம்ப நல்லா தூக்கலாக இருக்கும். இதை வீட்டில் செய்து பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.